வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 20 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. தமிழ்நாட்டு கரைக்கு கிழக்கே நீடித்துக் கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திர கரைக்கு நேர், அதாவது தெற்காந்திர கரைக்கு கிழக்கேயும் மசூலிப்பட்டினம் மற்றும் அதாவது கோதாவரி மாவட்டங்களுக்கு தெற்கேயும், அதாவது நெல்லூருக்கு நேர் கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த இடம்தான் இது. இனிமேல் இதிலிருந்து யூடர்ன் போட்டு கொஞ்சம் லாங் பெண்ட் போட்டு தான் வரும். டக்குன்னு யூடர்ன் போட்டுறது போய் சென்னைக்கு கிழக்கே 22ஆம் தேதி, அதாவது 21ஆம் தேதி நெல்லூருக்கு கிழக்கே போகும் என்றால் இன்றைக்கே போய்விட்டது. இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி போய் பிறகு அப்படியே 22ஆம் தேதி சென்னைக்கு கிழக்கே வந்துடும். 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு கிழக்கே வந்துடும், அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே. 24ஆம் தேதி தமிழ்நாடு கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் செயலிழந்து. ஆனால் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக போகிற காரணத்தினாலே இன்றைக்கு இரவுக்குள் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதாவது டிப்ரெஷனாக உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கொஞ்சம் வேகமாக தமிழ்நாட்டிற்கு நெருங்கினாலும் கரை கடக்கும் பொழுது ஒரு வெல் மார்க் லோ ப்ரெஷர் அல்லது லோ ப்ரெஷராக தான் கரை கிடக்கும். முற்றிலுமாக செயலிழந்து போய் மழையே இல்லாமல் போய்விடாது. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவாவது காற்று சுழற்சியெல்லாம் போயிடாது. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் இது தமிழ்நாடு வழியாக அரபிக்கடலுக்கு போகும் 24, 25, 26ஆம் தேதி. இதில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. வட இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் அல்லது அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும். அடுத்தபடியாக இப்போது தென்மேற்கு பருவமழை போல தமிழ்நாட்டிலே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை. நேற்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது பாலக்காட்டு கணவாயில் நுழைந்த மேற்கு காற்று, அதாவது நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு, அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆந்திர பகுதியில் ஏதாவது நிகழ்வு நீடித்து கொண்டிருந்தால் அப்பொழுது அரபிக்கடல் காற்று பாலக்காட்டு கணவாய் வழியாக மேற்கு காற்றாக நுழையும். இந்த காற்று அந்த தென்மேற்கு பருவமழை போலவே இப்பொழுது மேற்கு காற்று நுழைந்து இன்றைக்கு பாலக்காட்டு கணவாயில் கடுமையான வெயில் காணப்பட்டிருக்கும். அந்த வெயிலால் வந்த ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து உடுமலைப்பேட்டையிலேயே மழை தொடங்கிருச்சு. இன்றைக்கு உடுமலைப்பேட்டை தெற்கு, மானுப்பட்டி சுற்று வட்டாரம், சாலரப்பட்டி மற்றும் அப்படியே மடத்துக்குளம் பகுதி, பழனி, தாராபுரம் பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கியிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு மேலும் பல இடங்களில் எப்படி பாலக்காட்டு கணவாயிலிருந்து உள்ளே வந்து மழை பொழிகிறதோ, காற்று பகுதியை தவிர்த்து பிற பகுதியில் பொழிகிறதோ அதே போலவே ஈரோடு மாவட்டத்திலையும் சென்னிமலை, பெருந்துறை, ஈரோடு, மொடக்குறிச்சி எல்லாமே காவிரி கரையோரம் ஈரோடு பவானி வரைக்கும் தற்பொழுது மழை தொடங்கி இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை மற்றும் பெருந்துறை பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி அது அப்படியே கொஞ்சம் கிழக்கு நோக்கி வந்து அந்த மழைப்பொழிவு அப்படியே ஈரோடு காவிரி கரையோரம் வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து அது நாமக்கல் கொடுக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பார்க்கும் பொழுது ஈரோடு கொஞ்சம் நல்ல, ஈரோடோட காவிரி கரையோரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல் ஏற்காடு சுற்று வட்டாரமும் மழை வாய்ப்பு மலைப்பகுதிகளில். இன்னும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் தொடங்கிய மழை தொடங்கியிருக்கு. கயத்தாறு, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இடைப்பட்ட, அதாவது நம்ம சொல்கிற தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, கங்கை கொண்டான் இந்த பகுதியிலையும் நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. இந்த மழைப்பொழிவு கூட எல்லாமே தென்மேற்கு பருவமழை போல தான். இந்த மழைப்பொழிவும் அப்படியே வடமேற்காக போகும். மணியாச்சி அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஓட்டப்பிடாரம் பகுதியை நோக்கி நகரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியே எல்லாமே வங்கக்கடல் நோக்கி வரும். ஏன்னா நிகழ்வு இருப்பதன் காரணமாக வெப்பசலன மழைப்பொழிவு. அதே போல் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் நேற்றைக்கும் மழை, இன்றைக்கும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அது சிவகங்கை மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும், மேலும் இளையான்குடி, குறிப்பாக இளையான்குடி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில், இளையான்குடி, மானாமதுரை இந்த பகுதிகளுக்கும், அதே போல் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும், இன்னும் பார்த்திங்கன்னா சிங்கம்புணரி, திருப்பத்தூர் இந்த பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு வாய்ப்பு தருகிறது இன்றைக்கு இரவிலே. மேலும் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி, அதாவது பாடலூர் சுற்றுவட்டார பகுதி நல்ல ஒரு இடி மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பாடலூர் மட்டுமல்ல, இன்னும் அந்த பெரம்பலூர் மாவட்ட எல்லை வரைக்குமே, மன்னிக்கவும் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்ட எல்லையிலிருந்து பெரம்பலூர் தலைநகர் பகுதி வரை கூட இந்த மழைப்பொழிவு போய்
கொடுக்க வாய்ப்பு இருக்குது, பெரம்பலூர் வரைக்கும் கூட. அந்த மழைப்பொழிவு அரியலூர் மாவட்டத்துக்கும் கொடுக்கலாம். ஆனால் அந்த மழைப்பொழிவு கொஞ்சம் நல்ல கனமாக இருக்கிறது, இடிமின்னல் அதிகமாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா இன்று இரவு அதே போல் வேளாங்கண்ணி சுற்று வட்டார பகுதியில் மாலை ஒரு மழை பொழிந்திருக்கும். இன்றைக்கு இரவும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்குது. டெல்டா மட்டும் இல்லை, கடலோர மாவட்டங்களில் வந்து ஒரு மழை பொழிவை கொடுக்கலாம். மேற்கு திசையில் இப்பொழுது புறப்பட்டக்கூடிய ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், மடத்துக்குளம் பகுதியில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை நள்ளிரவுக்கு பின் அதிகாலைக்குள் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து மழை பொழிவை கொடுக்கும். இப்பொழுது இந்த நிகழ்வானது ஆந்திர பிரதேச கரைக்கு கிழக்கே நீடித்து கொண்டிருப்பது இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி போகும். அவ்வளோதான், ரொம்பவெல்லாம் போய் கல்கட்டாவெல்லாம் போகாது, மியான்மர்லாம் போகாது. அப்படியே 21ஆம் தேதி நாளை ஒரு யூட்டன் போட்டுரும். ஜிக்ஸாக் போட்டுட்டு தான் இருக்குது. அங்கேயே பல 8, 8, 9 எல்லாம் போட்டு தான் இருக்குது. ஆகவே இந்த அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு முழுமையாக அப்படியே தமிழ்நாட்டை நோக்கி படுத்துடும், இங்கே வந்துடும். தமிழ்நாட்டின் கரையோரத்துக்கு 23ஆம் தேதி வந்துடும். இது ஏற்கனவே நாம் வந்துங்க நிகழ்வு 1, 2, 3, 4ன்னு போடும் பொழுதே 2வது நிகழ்வோட குணாதிசயம் அப்பயே கொடுத்தோம். ஆட்டம் போட்டு எளிதிலே கரை கடக்காமல் ஆட்டம் போட்டு வடக்கே வரைக்கும் போயிட்டு வந்து மீண்டும் அது எங்கே போனாலும் தமிழ்நாட்டுக்கு திரும்பும் என்று தான் நாம் அந்த பல்வேறு அந்த விவாதங்களில் நாம் உரைத்து கொண்டிருந்தோம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல் தமிழ்நாட்டுக்கு இந்த மழைப்பொழிவு வந்து 23ஆம் தேதி மீண்டும் சென்னைக்கு மழைப்பொழிவை தொடக்கம். எதுக்கு சென்னைன்னு சொல்கிறேன்னா, முதல் மழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு தான் மழைப்பொழிவு தொடக்கம். ஏன்னா வடக்கிலிருந்து வருகிற காரணத்தினாலே, வடகிழக்கிலிருந்து வருகிற காரணத்தினால முதல்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கு கொடுக்கும். அப்புறம்தான் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டத்துக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அப்புறம்தான் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். வட உள் மாவட்டங்களுக்கு கொடுத்த பிறகு தான் மத்திய உள் மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கும். அப்படியே தென்மேற்கு திசை நோக்கி போகும். அப்போ எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவை கொடுக்கும். சார், சில பேர் கேட்குறாங்க, எல்லா மாவட்டம்னு சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா மாவட்டங்களும் கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் ஏற்கனவே ஒரு நிகழ்வு தூத்துக்குடி வழியாக கடை கடந்ததும் குமரிக்கடலுக்கு வரப்போகுது. அதோடு ஒரு இணைப்பை பெற்றுக்கொண்டு, ஒரு இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு அது தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். அதுதான் சொல்கிறேன், ஒரு இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு மழைப்பிடிப்பை கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும். அதாவது கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோர, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தம் புதுச்சேரி, காரைக்கால் எல்லாத்துக்கும் கொடுக்கும். ஆனால் மழைப்பொழிவோட தீவிரம் பிறகு அறிவிக்கிறேன். ஏன்னா வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அச்சப்படுறாங்க, மழை இல்லாத பகுதிகளில் வழித்தடம் மாறிட்டா கோபப்படுறாங்க. கண்டிப்பாக அதை உறுதியாக நாளை மறுத்து நான் அறிவிக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு ஊடாகத்தான் மேற்கு நோக்கி போகும். எந்த மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை, எந்த மாவட்டங்களுக்கு நிறைய மழை, குறைவான மழை, அளவான மழை எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும் மழை இருக்குது. அதை வந்து நாம் வந்து 24 கரை கடப்பது, 25, 26, 27ஆம் தேதி தான் இது. 25 உள்ளே இருக்கும், 26 கேரள எல்லையோரம் போகும், 27ஆம் தேதி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்து மீண்டும் அது லட்சத்தீவு பகுதியிலே காத்திருக்கும். இதுதான் இந்த நிகழ்வு. இன்னொன்று சிறப்பு செய்தி என்னென்னா, 27ஆம் தேதி ஒரு நிகழ்வு வந்து வங்கக்கடலுக்கு வரப்போகிறது, அது உருவாகும்னு சொன்னீங்களா, அதுவும் உறுதியாகிட்டு. அதுவும் வட இலங்கை வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி தான் வரும். அது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பிடிப்பை தரக்கூடியது. இலங்கைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கக்கூடியது. 27ஆம் தேதி அது உருவாகி ஒன்றிணைந்து 28, 29, 30, 31 தேதிகளில் நியூ இயருக்கு முன்னாடி, கிறிஸ்மஸுக்கு பின்னாடி வரப்போகுது. அது வந்து 28லேருந்து எதிர்பார்க்கலாம், 31க்குள்ளே அது கடையை கிடக்கும். அது இதை விட கூடுதல் மழை தான். அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது சரி. தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 31 முடிவுன்னு ஏற்கனவே நாம் 2-3 அறிக்கையில் சொல்லிட்டே வர்றோம். தொடர்ந்து சில அறிக்கையில் சொல்லிட்டே தான் வர்றோம். ஆனால் நீண்ட கால அறிக்கையில் ஒரு இது போட்டிருந்தோம், ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வுன்னு போட்டிருக்கோம். ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு இருக்க வாய்ப்பு அப்படின்னு ஒரு நீண்ட கால அறிக்கையில் போட்டிருக்கோம். அது வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு தெரிகிறது. ஆக ஜனவரி முதல் வாரத்தில் உறுதியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ளே அந்த நிகழ்வு வரும் போல இருக்குது. முதல் நிகழ்வு எப்போ வெளியாகுதோ அதிலிருந்து ஒரு வாரம் வச்சுக்கொள்ளலாம். அதிலிருந்து ஒரு வாரம், அதாவது இது 30ஆம் தேதினா அது 7ஆம் தேதி, 31ஆம் தேதினா 8ஆம் தேதி, 1ஆம் தேதினாக்க அது 9ஆம் தேதி, இப்படி இருக்கும். அப்படி தான் மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே ஜனவரி முதல் வாரத்திலையும் வடகிழக்கு பருவமழையோட நிகழ்வு இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அமையப்போகிறது. அப்பொழுது வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும், அளவாக கொடுக்கும். ஆனால்
சார் என்ன சார் கிருஷ்ணகிரிக்கு தருமபுரிக்கு மழை பெய்யாத உடனே கொஸ்டின் உங்களுக்கு விழுவுது. எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும் எல்லா நிகழ்வாலையும் ஒரு அளவான மழைப்பொழிவை கொடுத்து ஒரு இப்போவே சராசரி கூடுதல் தான் பெஞ்சிருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா வட உள் மாவட்ட மக்கள் கொஞ்சம் அச்சப்படுறாங்க நிகழ்வோட எல்லாம் சொன்னோன்னா. ஏன்னா திருவண்ணாமலை தாண்டி தானே சார் கிருஷ்ணகிரிக்கு வரணும், அப்போ எங்களுக்கும் மழை பெய்யுமா அப்படின்னு ஒரு பீதியாக ஏற்படுது அவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நிகழ்வு இருக்குது. இப்போ வர்ற நிகழ்வு யூடர்ன் போட்டு வர்ற நிகழ்வு 24, 25, 26. அதுக்கு அடுத்த நிகழ்வு 28, 29, 30, 31. அதுக்கு அடுத்த நிகழ்வு 6ஆம் தேதியிலிருந்து வரலாம். 6, 7, 8, 9 இதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 6, 7, 8, 9 இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பொங்கலுக்கு முன் ஒரு கூட நிகழ்வு இருக்குது. பொங்கலுக்கு முன் வரக்கூடிய முதல் வார நிகழ்வு. அதுக்கப்புறமா நிகழ்வு இருந்துட்டு தான் இருக்கும் போல இருக்குது. இலங்கைக்கு வரும், இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும், நிலநடுக்கோட்டில் போகும். இதெல்லாம் குளிர்காற்றை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 26 மீண்டும் தூறல் சாரல் காற்று சுழற்சிகளாக ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அறிவித்ததில் எந்த மாற்றமும் இல்லை. கோடை மழை சிறப்பு. கோடை மழை இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. ஒரு வழக்கத்திற்கு மாறாகத்தான் தெரிகிறது கோடை மழை. ஏப்ரல் மே கோடை மழை வழக்கத்திற்கு மாறாக தான் இருக்குது. அது நிகழ்வு மழையாகத்தான் தெரியுது. ஆகவே ஏப்ரல் மே சித்திரை வைகாசி மழை நிறைய தெரியுது. அதுமாதிரி வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதலாக தான் தெரியுது. நிகழ்வுகள் மழையாக இருக்கும் இந்த வருஷம். தென்மேற்கு பருவமழை கேரளாவிற்கே நிகழ்வு மழையாகத்தான் இருக்கும், அப்படி தான் தெரிகிறது. ஆகவே இவையெல்லாம் மழை ஆண்டாக 2025 இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைய மழை. ஆகவே கவலைப்பட வேண்டாம் மழை குறித்து. இப்பொழுது வரக்கூடிய நிகழ்வு 24ஆம் தேதி வரக்கூடிய 23ஆம் தேதி தொட்டு 24ஆம் தேதி பரவலாகக்கூடிய மழைப்பொழிவை எதிர்பார்த்திருப்போம். அப்டேட்ஸுடன் இணைந்திருப்போம். திட்டமிட்ட பணி செய்திடுவோம். நன்றி.